அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர், திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்வார். நம்ம சம்பாதிக்க வேண்டிய பெரிய பொருள் என்னங்க? இந்த வாழ்க்கை முழுவதும் நம்மிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து எதுன்னா, இப்ப சின்ன வயசுல நம்ம கிட்ட பேனா இருக்கும், மை இருக்காது. இளமையில பேனாவும் இருக்கும், மையும் இருக்கும், எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. வயதானதுக்கு அப்புறம் மை இருக்கும், பேனா ரிப்பேர் ஆயிடும், எழுதவே முடியாது. இந்த பேனான்றது நம்மளுடைய உடல், மைன்றது பணம். இந்த இரண்டும் இருக்கும் பட்சத்தில் கூட ஆரோக்கியம் நம்மிடம் இருந்தால்தான் வாழ்க்கைன்ற கவிதை அற்புதமாக வரும் இல்லையா? இந்த ஆரோக்கியத்தை பற்றி, உடலினுடைய இந்த சிறப்பம்சத்தை பற்றி பல தகவல்களை, பல விழிப்புணர்வுகளை வீட்டிற்கே இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை இல்ல, பிறப்பிற்கு முன்னிலிருந்து இறப்பின் பின்வரை மக்களின் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஹெல்த் அம்பர்லா குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயக்குமார் சார் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். உங்களை சந்தித்ததில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி சார். நம்மளுடைய சேனலுக்கு வந்தமைக்கும், அதை தாண்டி இன்னைக்கு நீங்க பல பேருக்கான ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தின் வழிகாட்டியாக இருந்து விட்டு வரீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினுடைய சவால்களாக என்ன சார் நீங்க பாக்குறீங்க? ஆரோக்கியத்தினோட மிகப்பெரிய சவாலுன்னு நம்ம பார்க்கும்போது, உலகத்திலேயே மிக அதிகமாக அபியூஸ்ங்கிறதுக்கு சார் மிகவும் மிஸ்யூஸ் பண்ணப்படுற, புறக்கணிக்கப்படுற ஒரு 4 விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சார் எதிர்பார்த்துக்க மாட்டாரு. முதல் அன்பு. எங்க எல்லாம் நம்ம உண்மையான அன்பு கொடுக்குறோமோ அந்த இடத்துல எல்லாம் உண்மையான புறக்கணிப்பு கண்டிப்பா இருக்கும். அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா மனநலம். மனநலம்னு ஒரு விஷயமே ஆக்சுவலா மக்கள் தொலைச்சிட்டாங்க, ஏன்னே தெரியல. 3வது எடுத்தீங்கன்னா உடல் நலம். அதாவது உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ, நைட்டு 2-3 மணி வரைக்கும் பிரியாணி சாப்பிட்றாங்க, ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. ஹெல்த்தை ஒரு பொருட்டாவே கண்டுக்கிறது கிடையாது. அதாவது ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் போறது கூட பைக் எடுத்துட்டு போறாங்க. முன்னாடி சைக்கிள் மட்டும் இருந்த காலத்துல சைக்கிள் ஓட்டினாங்க, நடந்து போனாங்க. இன்னைக்கு எந்த ஒரு உடல் உழைப்பு மனிதர்களுக்கு சுத்தமா வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 4வதா நான் என்னோட பையன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மிகவும் புறக்கணிக்கப்படுறது நம்மளுடைய தாய்மொழி ஆகிய தமிழ். இது மக்கள், அதாவது தமிழ்ல இல்லாத ஒரு விஷயமே இல்லை. நீங்க தமிழ் அறிஞரா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஈவன் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேக்ஸ்பியரை தவிர பெருசா அவங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை. உலகத்தை கட்டி ஆண்ட மொழி, உலகத்துல அதிகமான மக்கள் பேசுகிற மொழின்னு எடுத்தாலும் இது 4 காரியங்கள். இதுல ஹெல்த் அம்பர்லா, அதாவது ஒரு குடையின் கீழ் நம்ம சுகாதாரம், மனநலம் அண்ட் உடல் நலத்தை முழுதா, அதாவது நீங்க கரெக்டா சொன்னது போல, பிறப்பிற்கு முன்பு உள்ளதிலிருந்து இறப்பிற்கு பின்னாடி உள்ள எல்லா காரியத்தையும் ஒரே குடையின் கீழ், அதுதான் ஹெல்த் அம்பர்லாங்கிற ஒரு நிறுவனம் செய்ய இந்த 1.5 வருடங்களாய் இந்த ஹெல்த் அம்பர்லா தொடங்கப்பட்டதனுடைய காரணம் என்னவாக இருக்கு சார்? ஹெல்த் அம்பர்லா தொடங்கப்பட்ட காரணம், அமேசான் போல நீங்க இன்னைக்கு ஒரு பேனா வேணும், ஒரு குண்டூசி வேணும், இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. இதே 1000 கான்டாக்ட் உள்ள ஒரு ஃபோனில் ஒரு ஆம்புலன்ஸோ, ஒரு டாக்டரோ, ஒரு ஃபிசியோதெரப்பியோ, எந்த ஒரு கான்டாக்ட் யார்கிட்டயுமே கிடையாது. இத்தனைக்கு நான் பெரிய பெரிய நிறுவனங்களோட, அதாவது ஹெல்த் கேர்ல பெரிய பெரிய நிறுவனங்களோட மார்க்கெட்டிங் செய்கிற ஒரு நபர் என்னோட இது கம்பெனி விஷயமா பேசினாரு. நான் ஏன் உங்க கம்பெனியை பத்தி பேசணும் அப்படின்னு அவர் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க இங்க இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சி, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் நம்பர் ஏதாவது இருக்கா சார்? எல்லாருக்கும் தெரிஞ்சது 108 அப்படின்னு சொன்னேன். சார் 108 மிக மிக அருமையான ஒரு சேவை. உங்களுக்கு இலவசமாக உங்களை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா நீங்க அரசு மருத்துவமனைக்கு போக விரும்பல அப்படின்னா 108 உங்களை அரசு மருத்துவமனை தவிர வேற எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லை. அப்ப அவரு இன்னொரு அப்போலோவோட ஷார்ட் நம்பர் 1066 அப்படிங்கிற ஒரு நம்பரை அவரு சொன்னாரு. சார் ஓகே, நீங்க சென்னையில இருக்கீங்க, பிரச்சனை இல்லை சார், விழுப்புரம் நோக்கி போயிட்டு இருக்கீங்க
அப்போ 1066 அடிச்சு ஒரு நெஞ்சு வலி உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க, கான்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மிகப்பெரிய நிறுவனத்தோட இது மார்க்கெட்டிங் ஹெட் அவர் சொன்னாரு, கரெக்டு தான் டாக்டர் சார், அந்த ஒரு கேப் இருக்கு ஹெல்த் கேர்ல. அதாவது எப்போ ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும் ஹெல்த்தை வந்து மக்கள் ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லை. எமர்ஜென்சின்னு வரப்ப யாரை அணுகணும்னு தெரியல. அதுதான் வந்து மிகப்பெரிய சொசைட்டில உள்ள கேப். ஸோ இது எல்லா ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள், ஹெல்த் தொடர்பான எல்லா பிரச்சனைகள், அலோபதி மட்டும் இல்ல, ஆயுர்வேதா, சித்தா, யோகா, யுனானி, ஆயுஷ்னு சொல்லுவாங்க, சித்தா, ஹோமியோபதி, இது மாத்திரம் இல்ல, பிசிக்கல் எஜுகேஷன், ஹியரிங் சம்பந்தப்பட்டது, ஆம்புலன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், இங்கே வேணும், திருநெல்வேலியில வேணும், கோயம்புத்தூர்ல வேணும், எங்க வேணும்னாலும் 9489-108-108 இந்த நம்பரை தொடர்பு கொண்டாலே போதும். அதாவது எப்படி அப்பா அம்மா நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ, அதனால மனைவியினுடைய நம்பரை கண்டிப்பான முறை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இல்லாட்டினா எமர்ஜென்சிக்கு நம்ம போக வேண்டியது இருக்கோம். அந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம எப்படி 108, 100 இதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கிறோமோ அப்படி இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் மனப்பாடம் பண்ணி இதை வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த நேரத்துல நமக்கு எமர்ஜென்சி வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எமர்ஜென்சின்றது சொல்லிட்டு வர்றது கிடையாது, அவசரமா வர்றதுனாலதான் அது பேரே அவசர தேவைன்னு நம்ம சொல்றோம். இந்த நம்பரை நீங்க மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த் நம்பர்லாம் வார்த்தையே நல்லா இருக்கு, ஒரு குடையின் கீழ். ஆமா சார். இதுல என்ன ஒரு அற்புதம்னா, அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெறும் 4 நம்பர் தான். 9489 மட்டும் அவங்க 9489 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா 108 எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நம்பர். இதனால 4 நம்பரை மட்டும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா மிச்சபடி 108 எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான நம்பர். இந்த ஒரே குடையின் கீழ் என்னென்ன சேவைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஆம்புலன்ஸ்ல பல வேறுபட்ட வகையான ஆம்புலன்ஸ் இருக்கு. இது வந்து நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கே தெரியாது. பேசிக்கா ஒரு பேஷண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆம்புலன்ஸ் இருக்கு. பேசிக் லைஃப் சப்போர்ட்னு ஒரு சின்ன கார்டியக் மானிட்டர் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், அந்த மாதிரி அது பிஎல்எஸ் ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. ஏஎல்எஸ் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட், அதுல வென்டிலேட்டர் இருக்கும், கூட வந்து ஒரு வென்டிலேட்டர் இதை கையாளக்கூடிய ஒரு டெக்னீஷியன் கூட பயணிப்பாங்க. இந்த ஏஎல்எஸ் ஆம்புலன்ஸ் எங்க யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மெடிக்கல் சென்டர் அதுல வந்து இந்த பேஷண்ட்டை கையாள முடியல, ஆனா அவங்கள வந்து ஹையர் சென்டர் அடுத்த பெரிய லெவல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுங்கிறப்ப இந்த ஏஎல்எஸ் ஆம்புலன்ஸ் யூஸ் ஆகுது. நம்ம மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நார்மலா உள்ள ஆம்புலன்ஸ் நம்பரே தெரியாதனால இந்த பிஎல்எஸ் ஏஎல்எஸ் இது வந்து தெரியாது. இதை தாண்டி இன்னைக்கு சமுதாயம் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனைனா, இன்னைக்கு வந்து நம்மளோட வாழ்வு வந்து காலம் நீடிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து நீடிச்சிருச்சு. அதனால வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகள் வந்து வெளிநாட்டுல வந்து படிப்பு அது இதுன்னு அங்க செட்டில் ஆயிடுறாங்க. பெரியவங்க அங்க போய் செட்டில் ஆக அவங்களுக்கு முடியல. அப்ப அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது. இவங்களால அங்க போக முடியல, அவங்களால இங்க வர முடியல, இவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுக்கு 2 விதமான சர்வீசஸ் இருக்கு சார். ஒண்ணு வந்து ஹோம் கேர் நர்சிங், அதாவது அவங்களுக்கு நிஜமாவே மருத்துவ சம்பந்தப்பட்ட உதவிகள் தேவைப்படுதுன்னா ஒரு நர்ஸ் வீட்டிலே இருப்பாங்க 12 மணி நேரமோ 24 மணி நேரம், இல்ல கூட இருந்து பாத்துக்கணும், அவ்வளவுதான். மிச்சபடி வேற அது ஹோம் கேர் கிவர் சர்வீஸ். இது மாதிரியான 2 விதமான சர்வீசஸ். அடுத்த சர்வீஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி. பிசியோதெரப்பி உங்களுக்கு ஒரு ஷோல்டர் பெயின் வரலாம், ஒரு முட்டி வலிக்கலாம், இல்ல ஒரு ஏதோ ஒரு பக்கவாதம், என்ன வேணா இருக்கலாம். அதை வந்து நீங்க தேடி ஒரு பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சு நீங்க போகணுங்கிறது ஒரு அங்கேயே ஒரு மனதளவில் ஒரு தடை வந்துருது. யார் இனி அங்க கூட்டிட்டு போவா, ஆட்டோக்கு 200 ரூபா ஆகும், வரத்துக்கு அங்க போய் அரை மணி நேரம் காத்திருக்கணும். இது வந்து வீடு தேடி வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு செய்யறாங்க. இதை தாண்டி பிசியோதெரப்பின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு மனதுல ஒரு தோற்றம் இருக்கும். பிசியோதெரப்பியில மட்டும் 10 வகையான ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு வந்துருச்சு சார். மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரப்பியில ஸ்போர்ட்ஸ், போன்ஸ், பீடியாட்ரிக், கைனகாலஜி. ஏன்னா முன்னாடி பெண்கள் வந்து பிரசவத்துக்கு முதல் நாள் வரைக்கும் நடந்துட்டு இருப்பாங்க, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பிரசவம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி திரும்ப ஒரு வாரத்துல வேலைக்கு போயிட்டு. இப்ப வந்து பிரசவ டைம்ல அதிகமா சாப்பிடுறாங்க. அது இது கேருங்கிறதே இன்னைக்கு அதிகமான உணவு கொடுக்கறது தான் கேருன்னே ஆகி போச்சு.
அதாவது பிசியோதெரப்பில மட்டும் 10 நியூரோ பிசியோ இது மாதிரி வந்து ஒரு 10 வகையான பிசியோதெரப்பி இருக்கு. அந்த 10 வகையான பிசியோதெரபிஸ்ட் வீட்டுக்கு போய் சேவை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. வீட்டு பக்கத்து வீட்டிலேயே அவங்க இருப்பாங்க, நமக்கு அவங்கள தெரியாது. இது போல உங்களுக்கு வந்து வீடு தேடி உங்களுக்கு வந்து டாக்டர் வர ஜீரியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. வயதானவர்களை பார்க்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஜீரியாட்ரிக். அவங்க வீடு தேடி போய் பார்த்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன எப்படி இருக்கீங்க, இதை வந்து அவங்க வீடு தேடி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது இல்லாம எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வீடு தேடி பார்க்குறாங்க. தொடர்ச்சியான மாத்திரை மருந்துகள் எடுக்கிறீங்க, டயபெட்டிக், சுகர், மாதமானால் உங்களுக்கு வீடு தேடி உங்களோட மருந்து வந்துடும். உங்களோட மருத்துவ சம்பந்தப்பட்ட குறிப்புகள், பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம், டெஸ்ட் இருக்கலாம். இது நான் மருத்துவரா இருக்கும் போதும் கூட நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு நினைப்பேன், 6 மாசம் கழிச்சு அதை தொலைச்சிடுறேன். இதுக்கு பேரு எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். இதை வந்து எல்லாருமே வந்து பத்திரமா வைக்கணும்னு நினைப்போம், கண்டிப்பா தொலைச்சிடுறோம். அது எங்க இருக்குன்னு தெரியாது. அதை வந்து எலக்ட்ரானிக்கா நம்ம வச்சுக்கிறோம். 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அவங்களோட எல்லா மருத்துவ ரெக்கார்ட்ஸும் அதுக்குள்ள கிடைக்குது. சரி, இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைனா ஒரு ஏரியால 4-5 ஹாஸ்பிட்டல் இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்றதுங்கிறது தெரியாம இருக்கும். இப்ப இந்த குழப்பங்களுக்கு, இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு நம்ம ஹெல்த் அம்பர்லா எப்படி செலுத்திடுவோம்?